மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போக வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்து தன் ஊரிலே வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஒரு சம்பவத்தை நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் முடிக்கிறேன். இங்க ஒரு சமயம் இயேசு வராரு. இங்க வேசார்படிக்கு வராரு. என்ட்ரன்ஸ் என்னன்னா அதான் என்ட்ரன்ஸ் வச்சுங்க. என்ட்ரன்ஸ் வரும்போது இதான் என்ட்ரன்ஸ் வச்சுங்க. இதான் கலர் கொடுக்குது, அதான் என்ட்ரன்ஸ் வச்சுங்க. அங்க வரும்போது ஒருத்தன் அடக்கம் பண்ணும்படியா செத்தவனை எங்க அனுப்பி சுடுகாட்டுக்கு போறாங்க. அவன் என்ன பண்ண அடக்கம் பண்ணும்படியாக அவன் தாய்க்கு ஒரே ஒரு மகன். அது மகனே இல்லை. அவனுக்கு துக்கம் எவ்வளவு இருக்கும் நம்ம சொல்லலாம். ஒரு 5 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை போனாலும் 4 பிள்ளை இருந்தா சொல்லிப்போம். அவங்க எதிர சொன்னா சொல்லிப்போம். மனசுல போட்டப்போ ஒரு பிள்ளை 4 பசங்க காப்பாற்றிடுவாங்க, கரை சேர்த்துருவாங்க. ஆனா இந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரே ஒரு மகன் தான். அதை தாண்டி என்ன கொடுமை தெரியுமா? அந்த தாய் கைப்பெண் விதவியா, கணவன் இல்லை. கணவன் இல்லாத வீடு எப்படிமா இருக்கும்? நரகம் போல வருமானம் இருக்காது. கணவன் இல்லைன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுவாங்களா ஊர்லன்னா? இங்கே மெட்ராஸ்லாம் கூப்பிடுவாங்க. கணவன்லாம் என்ன சொல்லுவாங்க? விதவின்னு சொல்லுவாங்க. நல்ல காலத்துலாம் ஃபர்ஸ்ட்டு காதுப்பா பின்னாடி பேசுவாங்களாம். எவ்வளோ துக்கப்படுவாங்க. அதெல்லாம் அவமானம் தாங்கி. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் இல்லைனா பரவாயில்லப்பா, அவன் சாயில எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், நான் குடும்பத்தை காப்பாற்றுன்னு அவன் குடும்பத்தை நடத்தி கொண்டு போயிருப்பாங்க. போயிருக்கணும் அப்பதான் போனாங்க. ஆனா அப்போ சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா மகனை சென்று போய் அவனை அடக்கம் பண்ணும்படியாக கல்லறைக்கு கொண்டு போய் இயேசு வந்து வாசிங்க அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. அல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து இந்த வேளையில சொல்ற கர்த்தர் உங்களை பார்த்து. அல்லேலூயா. அந்த சகோதரியை பார்த்து சொல்லல. இந்த கூட்டத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் அழுது கொண்டு உன் கணவரை குறித்து அழுது கொண்டு இருக்கிறியா? என் கடமைகளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறியா? இல்ல வறுமை தரித்திரத்தை கொண்டு அழுது கொண்டு இருக்கிறியா? என் பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, ஒரு நல்ல வீடு வாங்கி கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, ஒரு வேலை அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வேலையில உண்மை பார்த்து அழாதே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மனுஷன் சொல்லல. அழாதமா, நீ ஜெபம் பண்ணு, தேவனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியே வாசிங்க, அதே வாசிங்க. கிட்ட வந்து பானையை தொட்டா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிட்ட வந்து மனதுருகிறார். அதான் சொன்ன மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. நான் உன் கிட்ட வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனதுருகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு. அல்லேலூயா. உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. செத்தவன் யாருங்க? வாலிபன், சின்ன பையன். நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் வரமா, ஒரு வயசானவங்க செத்தா ஜானா இருக்குமா பாத்தீங்களா? அப்ப ஊர் மக்கள் வராங்க, ஐந்து வராங்க. அந்த தாயுடைய கண்ணீர் பாட்டி நீ மனது ஒழுகாத. அல்லேலூயா. ஏன்னா கண்ணீர் துடிக்கிறவங்க கிட்ட வந்துட்டாரு. அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. இயேசு பக்கத்துல வந்துட்டாரு. அல்லேலூயா. உடனே அந்த பானையை தொட்ட உடனே செத்து போனவன் உட்கார்ந்து பேசுறான். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்க. அவர் அதிசயம் செய்கிறார். அதிசயங்கள் காணப்படுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. பானையை தொட இன்னைக்கு உங்களை தொடாரு இயேசப்பா. உன் குடும்பத்தை தொடாரு, உன் கணவரை தொடாரு, உன் பிள்ளையை தொடாரு. அல்லேலூயா. அதே உன் பையன் வந்து எப்படிப்பட்ட நரகத்துல போனாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, இயேசு உலையான சேர்த்து சாட்சி ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா ஒரு மனது தெய்வம். அந்த வார்த்தை வான பூமி இல்லாம போயிடும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஜெயத்து. அல்லேலூயா. உயர்கார் மாறலாம், அல்லேலூயா, பாஸ்டர் மாறலாம், எல்லாம் மாறலாம். இயேசு வார்த்தை மட்டும் மாறவே மாறலாம். இதை புரிஞ்சுக்க. இதை சுமந்தீங்கன்னா இயேசப்பா உங்க குடும்பத்தை சுமப்பார். அல்லேலூயா. இது மட்டும் இல்ல, வயிற்று மேல சுமந்து போதுனால அந்த வார்த்தை உள்ள இருக்கிற ஜீவன் உள்ள வார்த்தை சுமக்கும் போது இயேசுவை சுமக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட சாட்சி பாருங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து வேதத்தின் அடிப்படையாக ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சேன். 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதி
உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. பயங்கரமான குயிலிருந்து அல்லேலூயா உளையான சேரு. உளையான சேருல எப்படி தெரியுமா? கால் வச்சா உள்ள போயிடும். பாத்தீங்களா? செருபட உள்ள போயிடும் கொஞ்சமா. அதான் உளையான சேரு. அப்படிப்பட்ட வாய்ப்புல இருந்து என்ன கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா. பாவத்துல, சாபத்துல, எல்லாமே சிகரெட் பாயகத்துல, குடி பாயகத்துல, அநேக நண்பர் நெஞ்சா பாயகத்துல இருந்த என்னை இயேசு தேடி வந்து என்னை மாற்றினார். அல்லேலூயா. பன்னியை பாத்தீங்களா? பன்னி அடினா மேல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். அப்படியே மேலே பாத்தீங்களா? அந்த பன்னி பூமியிலேயே பார்ப்பேன். பன்னி அங்க இருக்க சேத்துல தான் இருக்கும். அந்த பன்னியை போல சேத்துல இருந்தேங்க. சேருன்னா உலகத்துல பாவத்துல, சாபத்துல, கெஞ்சாயின பழக்கத்துல, சிகரெட் என்ற பழக்கத்துல பாருங்க அடிமைப்பட்டு இருந்த இயேசு என்னை தேடி வந்து என்னை சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. சாட்சி பெருசு. அல்லேலூயா. என்னை தேடி வந்து, நான் சொல்றேன், தேடி போகிற ஒரு தெய்வம் அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சாட்சி கூட குமார் பத்திர சாட்சி கேட்டீங்க. எப்படிலாம் பாவத்துல இருந்தாரு, முறையான சேர்த்துல இருந்தாரு, இழிவு இருந்தாரு, எல்லாமே வெப்சைட். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா சோத்துன்றாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பேருக்கு தெரியும்? என்ன ஒரு சகதி சொன்னாங்க, ஏன்பா ஊரை சுற்றி வேலைக்கு போக மாட்டேன், யாரெல்லாம் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, எப்படிப்பா உனக்கு கல்யாணம் ஆகும்? அந்த அக்கா சொன்னாங்க, ஏன்பா அந்த சோத்து கூட சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க சொல்ல தப்பு இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன், குடிகாரனா அன்னைக்கு ஊரை சுற்றிக்கிறேன். நானே ராஜா, நானே மந்திரி. சண்டை அதிகமான சண்டை தான். இன்னைக்கு மைக பூச்சியில் இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புல இருந்த என்ன இயேசு என்னை தேடி வந்து உரையாட சேர்த்து இருந்த அந்த அக்கா சொன்னாங்க, எதுக்கும் உதவ மாட்டேன். அல்லேலூயா. உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதே அக்கா ஒரு 10 வருஷம் ஏசி வந்து அப்பா என் ஜெபம் பண்ண வேண்டியவா. அல்லேலூயா. எங்கே நீ அவமானப்படுறியோ, எந்த இடத்துல வெட்கப்படுறியோ, எந்த இடத்துல தலைமுடியோ, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைமுறை செய்கிறவர். இந்த பக்கத்தில் நீ குளிர்ந்திருக்கிறாயா? குளிர்ந்தது கவலைப்பட, வெட்கப்படுறியா? தலை நிமிட செய்கிற தேவன் இயேசு. வார்த்தை மட்டும் குடிச்சிங்க, வார்த்தை ஜீவன். ஏசப்பா வார்த்தை மட்டும் நம்பிப்போங்க. அல்லேலூயா. 100 அதிபதி வராரு, என் வேலை தானே, வேலையா இருக்கிறான், 10 படிக்காத